everyone, welcome to the Impact IAS Academy, the news analysis of The Hindu. Today's news, July 9, 2024 news தான் நம்ம பார்க்க போறோம். So I hope you people are following the series of discussion whatever we are uploading daily. So பாருங்க, பார்த்துட்டு if at all you have any suggestions to us, kindly comment in the comment box. So the thing is, the beginnersக்கு எங்க படிக்கலாம், எதை படிக்கணும், எதை விடலாம் அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவும் அண்ட் கிவிங் சம் இன்சைட்ஸ் அபவுட் த நியூஸ், இதுதான் இதனுடைய purpose. We are not giving it in an exhaustive manner, but எங்கெல்லாம் some basics வருது அங்க சில இடங்கள்ல basics நம்ம பார்க்கலாம். So coming to today's news, the first and foremost thing is Supreme Court says cancellation of NEET UG will be an extreme last resort. Yes, obviously the Supreme Court ஓட Chief Justice Mr. Chandrasud என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நியர்லி 23 lakh ஸ்டூடெண்டோட லைஃப் இதுல இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால cancellation of NEET will be an extreme last resort. But yes, he agreed that the sanctity is being compromised. One thing is very clear, the leak has taken place and the fact of sanctity of the exam is compromised beyond question. ஆனால் அது எவ்வளோ ப்ரொபோர்ஷனேட் ஆகிருக்கு, எந்த இடத்துல ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, if it is ஒரு ப்ரொபோர்ஷனேட் மேலே இருந்தால் வேணா we can take it as a last resort. Otherwise, the 23 lakh odd கிட்ஸோடைய லைஃப் வந்து ஜியோபேரடை ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸில். ஜஸ்ட் we need to know the SCயோட வியூ பாயிண்ட். எடிட்டர்ஸோட எடிட்டோரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரினியூடு ஹோப். ஸோ ஏற்கனவே கூட வந்து ஸ்மால் ஸ்டேட்ஸ் பற்றி நம்ம கிளாஸஸில் கூட பார்த்துருப்போம். அதாவது ஸ்மால் ஸ்டேட்ஸ் வெதர் இந்த கண்ட்ரிக்கு நிறைய ஸ்மால் ஸ்டேட்ஸ் தேவையா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது இட் ஹாஸ் ப்ளஸ் அஸ் வெல் அஸ் மைனஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனால நம்ம பைஃபர்கேட் பண்ணோம் அப்படின்னா எஸ் கான்சென்ட்ரேட் ஆகும், நிறைய ஃபெசிலிட்டிஸ் பீப்புள் நியரே அவைலபிளாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தாலும் there is a flaw side also. அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா the transition and the border disputes, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி பைஃபர்கேட் பண்ணுறதுல இருக்குது அப்படிங்கிறதுலையும், அதில் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா when தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் பைஃபர்கேட் பண்ண பிறகு the previous regimes பார்த்தீங்க அப்படின்னா they had a stand up, ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா it was a different story. the தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் வந்து எப்பயுமே தன்னுடைய மென்டாராக தான் வந்து இப்போ ப்ரெசன்ட் ஏபிஐ சீஃப் மினிஸ்டர் பார்க்குறதா சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா போத் ஆர் ஹேவிங் எ கார்டியல் ரிலேஷன்ஷிப். இவன் தோ நெய்பரிங் ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்ஸ் அப்படி இருந்தாலும் ப்ரீவியஸ்லி தே வேர் டுகெதர் ஒரே ஸ்டேட் அப்படின்னும் போது இப்போ ரெண்டு பேருமே தே ஆர் ஆன் டேபிள் டு டிஸ்கஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட். அதுக்காக வேரியஸ் கமிட்டிஸ் லேயர், ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர்னு 3 லேயர் ஆஃப் கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணி இந்த இஷ்யூவை தே ஆர் டிஸ்கஸிங் இன் டீடைல். ஸோ இதை தான் வந்து நம்மளோட எடிட்டர் வந்து லுக் அவுட் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி திஸ் வில் see some sort of solution அண்ட் ஒரு கோஆப்ரேஷன் 2 ஸ்டேட்டுக்குள்ளேயும் இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம் அப்படிங்கிறது தான் ரினியூட் ஹோப் அப்படிங்கிற இடத்துல பேசியிருக்காங்க. ரிசர்ஜன்ட் லெஃப்ட், இது நேற்று நம்ம பார்த்த அந்த நியூஸனோட கண்டினியூட்டி தான். when it comes to பிரான்ஸுடைய இந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நியூ ரீஃபார்ம் பாப்புலர் ஃப்ரண்ட், தட் இஸ் நியூ பாப்புலர் ஃப்ரண்ட் அப்படிங்கிற இந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் வந்து டாப்பாக வந்திருக்காங்க. அண்ட் தென் ஃபார் ரைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபார் ரைட் வந்து தே ஆர் இன் த தேர்ட், சென்ட்ரலிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிடில் இருக்காங்க. பட் நோ ஒன் ஆக்சுவலி காட் த அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படிங்கிறது தான் இந்த பிரான்ஸ் எலெக்ஷனுடைய இம்பார்ட்டன்ட் அவுட்கம். ஸோ இதை வந்து ஒன் மோர் நியூஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது NFP, the new popular front 182 seats garner பண்ணியிருக்காங்க. the centrist வந்து பார்த்தீங்கன்னா 168 seats garner பண்ணியிருக்காங்க. அண்ட் நேஷனல் ரேலி RN அப்படின்னு சொல்கிறோம் 143 seats. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பிரெஞ்சு எலெக்ஷனில் வெவ்வேறு செக்மெண்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ரைட்டை விட லெஃப்டிஸ்ட் வந்து தே வேர் ஏபிள் டு கார்னர் மோர் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ்ல எடிட்டர் வந்து பேசியிருக்காரு. இண்டிஜினஸ் HPV வேக்சின், த ரெட்டோரிக் அண்ட் த ரியாலிட்டி அப்படின்னும் போது இங்க பாத்தீங்க அப்படின்னா ரீசன்ட் பாஸ்ட்ல there is hue and cry across the country about what we call it as human papilloma virus that is causing cervical
கேன்சர் அமாங் கேர்ள் சில்ட்ரன். ஸோ இப்போ இதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா we need to universalize the immunization across the இது வந்து எல்லாருக்குமே வந்து ஏஜ் யங்கர் ஏஜ் குரூப்பில் வந்து நம்ம வேக்சின் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸை நம்ம பார்க்குறோம். பட் இந்த ஆர்டிக்கல் என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, உண்மையிலே இந்த வேக்சினேஷன் எல்லாருக்குமே தேவையா, கண்டிப்பா இது எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணுதா, இல்ல தேர் இஸ் எ பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் தே ஆர் சசெப்டபிள் டு திஸ் cervical கேன்சரா, அப்போ ஒய் கான்ட் வி கோ ஃபார் செலக்டிவ் usage of this vaccine rather than universal vaccination. செலக்டிவ் வேக்சினேஷன் இஸ் மோர் ஜஸ்டிஃபையபிள் அப்படின்னு சொல்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வேக்சினுடைய ஸ்டோரியை ட்ராக் பண்றாங்க. ஸோ பிகாஸ் வேக்சின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா, இந்தியாவுடைய ஃபார்மா இண்டஸ்ட்ரியோடைய ட்ராக் ரெக்கார்ட் ப்ரீவியஸ்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, வி ஹேட் வாட் வி கால் இட் அஸ் ப்ராசஸ் பேட்டன்டிங், நாட் ப்ராடக்ட் பேட்டன்டிங். அதனால் இந்தியா எமர்ஜ் அஸ் எ leader in generic drugs. So அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, whatever the products that is being released in the Western countries, அது இந்தியாவில் through process patenting we were able to deliver at a cheaper cost. But later, after the advent of World Trade Organization, WTO வந்த பிறகு, India is also a signatory of WTO. அதனால we moved to ப்ராசஸ் பேட்டன்டிங் டு ப்ராடக்ட் பேட்டன்டிங். அதனால இந்த மாதிரியான வேக்சின்ஸோட காஸ்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள், இது வரைக்கும் இண்டிஜினஸாக தயாரிக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க 3 வேரியஸ் கம்பெனிஸ். அது தாண்டி ஃபாரின் வேக்சின் அப்படின்னு போனீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 rupees வரைக்கும் இருக்கு. அண்ட் அஃபோர்டபுளாக இல்லை இந்த வேக்சினேஷன் அப்படிங்கிறது தான் இவங்க பேசியிருக்காங்க. ஈவன் தோ த கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் வேரியஸ் ஸ்டெப்ஸ், அது அஃபோர்டபுளாக இருக்கா இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீரம் இன்ஸ்டியூட் அவங்களுடைய வேக்சின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 rupees ஃபார் 2 doses அளவுக்கு இருக்கு அப்படின்றதும். ஸோ இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது அஃபோர்டபிலிட்டி லெவலை தாண்டி இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பிளாங்கெட்டாக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா the cost will also escalate அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஆர்டிஎன்ஏ வேக்சினை பொறுத்த வரைக்கும், இந்த ஆர்டிஎன்ஏ வேக்சின் வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதாகவும், இது இன்னும் அஃபோர்டபுளாக கொடுத்தா நல்லது. பட் எஸ், இட்ஸ் நாட் yet மேட் அஃபோர்டபுள் அண்ட் இட் இஸ் இண்டிஜினஸாக இன்னும் தயாரித்து மக்களுக்கு பாப்புலராக கொடுக்குற அளவுக்கு வரல அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் லென்த்தியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் is about international news related to Philippines. Recent past la kuda we discussed about the standoff between Philippines and China. So ipo Philippines பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, it was a new regime, that is Mr. Marcos Jr. அப்படிங்கிறவர் தான் எலக்ட்ரல் விக்டி இன் 2022 கிடைச்ச பிறகு. So he is the one who is able to oppose the Chinese aggression even in South China Sea ஆகட்டும், தன்னோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ல அவங்களோட வெசல்ஸ் உள்ள வர்றதை எதிர்ப்பதாகட்டும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குவாட் மாதிரியான ஆஸ்திரேலியா, USA, ஜப்பான் இந்த மாதிரியான குவாட் குரூப்பிங், இந்தியா மாதிரியான குவாட் குரூப்போட சேர்ந்து த அசண்டன்ஸ் ஆஃப் சைனாவை எதிர்க்கிறதாகட்டும், இதில் எல்லாமே ரொம்ப அதிகமாக இந்த பிலிப்பைன்ஸினுடைய தலைவர் மிஸ்டர் மேக்ரோஸ் ஜூனியர் வந்து ஈடுபாடாக இருக்கிறதாகவும், அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா he is having two kind of dilemma, because ஒரு பக்கம் ப்ரீவியஸ் ரெஜிம் எல்லாமே they sought various financial help from China and China was extended huge line of credit to Philippines. அப்போ அந்த கிரெடிட் லைனை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் மிலிட்டரி அசோசியேஷனோ இல்லை ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் வித் ஜப்பானோ அவர் வச்சுக்க போறாரா, இல்லை he is going to have a equal footing with both the segmenta அப்படிங்கிற அந்த கொஸ்டினோட தான் இந்த ஆர்டிக்கிள் டிராவல் பண்ணுது. அதுல ரொம்ப முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எஸ், சவுத் சைனா சீல ஒரு ப்ரக்மேட்டிசம் அப்படின்னு வந்தது அப்படின்னாக்கா, இவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ல அவங்க உள்ள வந்தா கண்டிப்பா அது மிஸ்டேக் தான். ஸோ அதன் அடிப்படையில் he is planning to secure his territorial integrity அப்படின்னு வரும்போது மிஸ்டர் மார்கோஸ் ஜூனியருடைய ஸ்டெப் ஓகே அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் he is also suffering financially. ஸோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக சைனாவுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது அவருக்கு தேவைப்படும் போது வாட் சார்ட் ஆஃப் டிசிஷன் இஸ் கோயிங் டு டேக் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் பேசியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் நியூஸ் வரும்பொழுது யூ ஜஸ்ட் கீப் அ மேப் வித் யூ. மேப்பை வச்சுக்கிட்டு சவுத் சைனா சீ பாருங்க, வாட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ மணிலா, தட் இஸ் பிலிப்பைன்ஸ் எங்கே இருக்கு, சைனா எங்க இருக்கு, எங்க லொகேஷன்ஸ், இந்த மாதிரி லொகேஷன் மேப் பாருங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ப்ரிலிம் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூல உங்களுக்கு ஏதாவது ஒரு மேப் பேஸ்ட் கொஸ்டின் வந்தால் ஈஸியா ஆன்சர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
See, this is a data point வந்து இன்னைக்கு ஹிந்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க திஸ் அன்இன்கார்பரேட்டட் செக்டார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் ஆஃப் விமன், தட் இஸ் விமன் ஆண்டர்பிரினரா இருக்கட்டும், இல்ல விமன் நான் பேமெண்டோட இருக்கிற ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வெதர் தே ஆர் இன் த ஹெல்ம் ஆர் நாட் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் வரும் பொழுது எஸ், சவுத்தில் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா தெலுங்கானால மோர் ப்ரொபோர்ஷனேட் விமன் இஸ் அட் த ஹெல்ம். அதே நேரத்தில் நார்த் ஈஸ்ட்ல அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்காங்க. வேற நார்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ரெப்ரஸன்டேஷன் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா பாயிண்ட் அனலைஸ் பண்ணுது. ஒன்ஸ் அகெயின் நம்ம நேற்று படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா விமன் இன் பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை டேட்டா பாயிண்ட்ல பார்த்தோம். அதே மாதிரியான ஒரு விமன் எம்பவர்மெண்ட் பற்றின ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் நம்ம எழுதும் பொழுது தீஸ் டேட்டா தட் இஸ் அன்இன்கார்பரேட்டட் செக்டார்ல எந்த மாதிரி விமன் ரெப்ரசென்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது இந்த டேட்டா பாயிண்ட்ல இருந்து we can articulate. Ahead of talks with Putin, PM says will back peace in region. Yes, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் landed in Russia, so he had a warm welcome. He received a warm welcome by Putin. So அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த solution to Russia-Ukraine war will not be found on battlefield is the message the Prime Minister is expected to deliver even as he and Russian President Vladimir Putin meet on Tuesday for structured talks. ஸோ ஸ்ட்ரக்சர்ட் டாக்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா இட் வாஸ் அ இன்ஃபார்மல் டிஸ்கஷன் ஆர் எ டின்னர் மீட் தே ஹேட் ஒன் ஆன் ஒன். ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி அ ஸ்ட்ரக்சர்ட் மீட் வேர் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவுடைய டெலிகேட்ஸ் ஒரு 500 பீப்புள், தட் இஸ் டயாஸ்போராவில் இருக்கிற அந்த சீனியர் மோஸ்ட் பீப்புள் ஒரு 500 பேருக்கு மேலே அவங்க வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து ஹி இஸ் கோயிங் டு ஹேவ் அஃபிஷியல் மீட்டிங். இல்லை எப்பயுமே நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த நியூஸில். சே ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து இந்த டாச்சா அப்படிங்கிற அந்த மாஸ்கோவோட சப்பர் நோவோ ஒக்ரேவோ அப்படிங்கிற இடத்துல ஹி இஸ் ஹேவிங் எ மீட்டிங் அப்படின்றது நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. ஸோ அது ஹி ஹேட் இட் எஸ்டர்டே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹி ஹேட் எ வெரி குட் what to say, airportல வந்து they received with a warm welcome. ஸோ அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா we expect economic issue to be the driver of the agenda. எஸ், ஆப்வியஸ்லி அவருக்கு வந்து அந்த அரசு மரியாதைக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்கஷன்ஸில் முக்கியமாக இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து எக்கனாமிக் டிஸ்கஷன்ஸ் இருக்க போகுது. அண்ட் ரிப்பீட்டடாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் என்னென்ன அஜெண்டா அப்படின்னு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் பீப்புள் ஹூ ஆர் ஸ்ட்ராங்கிளிங் இன் வார் ஃப்ரண்ட், அங்கே மாட்டிட்டு இருக்க அவங்க, தென் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் இருக்க நெகட்டிவிட்டி, அண்ட் தென் டெக்னாலஜி வைஸ் வாட் எவர் த கோஆப்ரேஷன், அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு தேவையான இன்புட்ஸ், தட் இஸ் வைட்டல் இன்புட்ஸ் ஃபார் அவர் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாட் எவர் வி பர்ச்சேஸ்ட் எர்லியர். அண்ட் அது தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஈஸ்டில் வாட் எவர் த டெவலப்மெண்ட் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் கோஆப்ரேஷன் வித் இந்தியா. ஃபார் ஈஸ்ட் அப்படின்னா சைபீரியன் ரீஜனில் நடக்க போகிற வளர்ச்சியில் இந்தியாவோட பங்களிப்பு, இந்த மாதிரியான டைமென்ஷன். இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தன்னுடைய சிட்டிசன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான விஷயத்தையும் பேசுவோம் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப பார்க்குறோம். அண்ட் இந்த மீட்டிங் ஒன் மோர் இம்பார்ட்டன்ஸ் எப்படி பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டோ லீடர்ஸ் ஆர் கேதரிங் இன் வாஷிங்டன் ஃபார் எ ஸ்பெஷல் சம்மிட் வேர் உக்ரைன் பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அண்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் பேக்கிங் த வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ் அகெயின்ஸ்ட் ரஷ்யா ஆர் இன்வைட்டட். ஸோ இவங்க எல்லாருமே அங்கே பங்கேற்கும் அதே நேரத்தில் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் இங்கே போய் ரஷ்யாவில் நிற்கிறது அப்படிங்கிறது இட் கேன் பி எ சைன் ஆஃப் சாலிடாரிட்டி அப்படிங்கிறது பார்க்கப்படுது. பட் எஸ், ஈவன் தோ இந்தியா இஸ் denying the fact that இது தனியாக நடந்த ஒரு விஷயம், பிகாஸ் வி ஆர் ஆல்வேஸ் ஹேவிங் ஏ ஆனுவல் பைலேட்டரல் சம்மிட். அதில் இந்த வாட்டி நாங்கள் 22nd சம்மிட்டுக்கு போயிருக்கோம். தெர் இஸ் நோ வே ரிலேட்டட் டு நேட்டோஸ் மீட்டிங் அப்படிங்கிறத இந்தியா தெளிவுபடுத்தி இருந்தாலும் உலக அளவில் இது பார்க்கப்படுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ சுப்ரீம் கோர்ட் வெரி கிளியர்லி said in a case against a film Anak Micholi produced by Sony Pictures, the differently abled peoples should not be portrayed in a dim light அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நம்ம பாடி ஷேமிங் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு கேலி பொருளாக பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரையரங்குகளில் சினிமாவில் வந்து நம்ம போர்ட்ரே பண்ணப்படுறதை பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டீரியோடைபிக் ஆட்டிடியூட்ல இருந்து வெளியே வரணும். பொதுவாக தே ஆர் சப்போஸ் டு பி கிவ் மோட்டிவேஷன் டு திஸ் டிஸ்அட்வான்டேஜ் பீப்புள், தே ஆர் நாட் சப்போஸ் டு பி சப்ரஸ்ட் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தன்னோட இன்புட்ஸில் கொடுத்துருக்காங்க.
இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நோவே ரிலேட்டட் டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட். டைமண்ட் அப்படிங்கிற ஒரு பொருள்ல இருக்கிற ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டியை குவாண்டம் அப்படிங்கிற அந்த காம்போனன்ட், தட் இஸ் குவாண்டம் பிசிக்ஸை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எழுதும் போது ஆத்தர் வந்து ஸ்டார்டட் வித் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட். அதுல இருந்து குவாண்டம் மிஷன், தட் இஸ் 6000 crore இனிஷியேட்டிவ் ஆஃப் இந்தியாக்குள்ள போறாரு. போய் இந்த குவாண்டம் டெக்னாலஜியில பாத்தீங்க அப்படின்னாக்கா குவாண்டம் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ மேட்டர் பத்தி பார்க்கும்போது ஆட்டமுக்குள்ள இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் கியூபிட்ஸ் ஆஃப் குவாண்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னும் இதை கம்பேர் டு டைமண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கார்பன் ஆட்டம் அதுதான் லீடிங் டு ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் டைமண்ட் ஆகட்டும், அதனோட லஸ்டர் ஆகட்டும், அதனோட ரிஃப்ளெக்டிவிட்டி ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய காரணமாக இருந்தாலும் இன் சம் டிஃபெக்டிவ் டைமண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் பாண்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு சம் நைட்ரஜன் பாண்ட் இஸ் தேர் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த ஹோல் ஆர் வாட் வி கால் இட் அஸ் நைட்ரஜன் வேக்கன்சி சென்டர்ஸ் இங்க இருக்கிற அந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் சீயிங் சம்திங் சிமிலர் டு எலக்ட்ரான் சச் அஸ் சென்டர் கேன் பி இண்டிவிஜுவலி ட்வீக்டு அண்ட் பிஹேவ் லைக் ஏ கியூபிட். குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல ஒரு முக்கியமான வார்த்தை எப்படின்னா பைட்ஸ் எப்படி வந்து 0101 சொல்லி பிட்ஸ் பைட்ஸ்ன்னு சொல்றோமோ கம்ப்யூட்டர்ஸ்ல அதனுடைய அட்வான்ஸ் வெர்ஷன் தான் கியூபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கியூபிட்ஸ் மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி அது எக்ஸிபிட் பண்ணுது அப்படிங்கிறத இங்க பேசியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அண்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸ் பத்தி இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப புரியலன்னா போட்டு மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். Try to know what is quantum physics, where all it is useful. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இன்னைக்கு ஃபியூச்சரே வந்து இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. பிகாஸ் ப்ராசஸிங்ல வாட் எவர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்த போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூம் ஃபுல்லாக இருந்திருக்கும் ப்ராசஸர்ஸ். அது இன்னும் சின்னதாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் லெவலில் வந்து பாம் டாப் லெவலில் வந்துருச்சுன்னா இன்னும் கியூபிட்ஸ்லாம் வந்தால் இன்னும் சின்னதாகவும் அதனுடைய ஃப்ளோட்டிங் ஆப்ரேஷன்ஸ் பெர் செகண்ட் வந்து இன்னும் ஸ்பீடாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுது. So government opens PLI scheme for white goods till October 12. That is product linked incentive scheme அப்படிங்கிறது one of the scheme to facilitate exports அப்படின்னு நமக்கு தெரியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் கண்டிஷனர்ஸ் அண்ட் அதர் ஒயிட் கூட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா those who are interested to apply they can apply அப்படின்னு சொல்லி they open the window. ஸோ இதுதான் PLIWG அப்படிங்கிற ப்ரோக்ராம் கீழே ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஃபார் ஒயிட் கூட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான ஒரு நியூஸ். France faces coalition puzzle after left-wing surge in polls. இதுதான் நான் சொன்னேன். ஸோ திரும்ப நம்ம பார்க்குறோம். ஸோ நியூ பாப்புலர் ஃப்ரண்ட் emerged with 182 seats, centrist 168 and நேஷனல் ரேலி RN வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 143. They are in a dilemma. மேக்ரான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா the existing prime minister கேப்ரியல் அட்டல்ல வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அட்டல் வில் பி கண்டினியூங் பிகாஸ் after the result வந்து அட்டல் resigned from prime ministership. Some of the president Mr. Macron என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இருங்க ஹோல்ட் ஆன் let us have, பிகாஸ் யாருக்குமே ஒரு டிசிசிவ் விக்டரியாவோ இல்லை ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டியாவோ இல்லாத காரணத்தினால how it is going to take அப்படிங்கிறது ஆஃப்டர் a week or so தான் நமக்கு தெரியும். மேபி because the far left is not ready to join with center. அதே நேரத்தில் கண்டிப்பாக டூ கான்ட்ராஸ்டிங் ஐடியாலஜி லெஃப்ட் as well as ரைட். அப்போ நேஷனல் ரேலியோட கை கோப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி தருணத்தில் இண்டிபெண்டன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க யார் பக்கம் போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி வேணும். பிகாஸ் டு ரன் அ கவர்மெண்ட் சர்டன்லி தே நீட் டு ஹேவ் அப்சல்யூட் மெஜாரிட்டி. அதர்வைஸ் டே டு டே அஃபேர்ஸ் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ we need to wait and see how the transition is going to happen in the politics of France. So Xi calls for talks on Ukraine war in meeting with Orban. So இந்த பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹங்கேரியன் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் விக்டர் ஆர்பான் வந்து பாத்தீங்க அப்படின்னா he is the one who call for peace in this region. ஸோ அதனால அவர் வேரியஸ் வேர்ல்ட் லீடர்ஸை போய் மீட் பண்றாரு. எப்படியாவது வந்து he wanted to ensure peace in this region. ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில வந்து ஒரு அமைதி ஏற்படணும்ட்டு. ஸோ on his surprise visit to China to meet Xi
டு ரெக்வஸ்ட் ஹிம் டு கன்வின்ஸ் ரஷ்யா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மீட்டிங் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஸோ அதனால ஆர்பான் மேட் அ சர்ப்ரைஸ் விசிட் டு சைனா ஆஃப்டர் சிமிலர் ட்ரிப்ஸ் லாஸ்ட் வீக் டு ரஷ்யா அண்ட் உக்ரைன். அண்ட் இந்த தருணத்தில் சைனா இஸ் அ கீ பவர் இன் கிரியேட்டிங் த கண்டிஷன்ஸ் ஃபார் பீஸ் இன் ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார் அப்படின்னு சொல்லி அவர் தன்னோட எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்திருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜப்பான் பிலிப்பைன்ஸ் சைன் டிஃபென்ஸ் பேக்ட் அமிட் சைனா கன்சர்ன்ஸ். எஸ், ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நியூஸ்ல நம்ம பார்த்தோம், மணிலா வந்து தே ஆர் டேக்கிங் எ டிஃபென்ஸ் ஸ்டாண்ட் ஆஃப் வித் சைனா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கன்சர்ன் ஆல்ரெடி சைனாவுக்கு இருக்கிற இந்த தருணத்தில் ஜப்பானும் பிலிப்பைன்ஸும் தே ஆர் சைனிங் எ டிஃபென்ஸ் பேக்ட் டு ப்ரொடெக்ட் த டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற இந்த நியூஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கைண்ட்லி கீப் மேப் வித் யூ வென் யூ ஆர் ஸ்டடிங் தீஸ் கைண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் இஷ்யூஸ். ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் த டே. தேங்க்யூ வெரி மச். நல்லா படிங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் ஆர் எனி திங் யூ விஷ் மீ டு ஆன்சர், இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில்டாக ஒரு நெரேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும், ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் படித்து டெலிபரேட் பண்ணுங்கள் அப்படின்னாலும் கைண்ட்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு வி வில் ஹாவ் அ செப்பரேட் செஷன். பிகாஸ் இந்த எல்லா இஷ்யூஸையும் பற்றியும் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ நான் கொடுக்குறேனே கண்டி நாட் ஏபிள் டு கோ இன் டீட்டெயில் ஆஃப் ஈச் இஷ்யூ. ஏதாவது ஒரு இஷ்யூ எடுத்து டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா வாட் எவர் த இஷ்யூ யூ ஃபீல் லைக் எக்ஸ்பிளைனிங், அதை நான் வந்து கண்டிப்பாக செய்ய தயாராக இருக்கேன். தேங்க்யூ வெரி மச்.